புரட்டாசி அமாவாசை நாளில் காகத்திற்கு இந்த ஒரு உணவை மட்டும் யாரும் வைத்து விடாதீர்கள். பொதுவாகவே அமாவாசை என்றாலே மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். ஆனால் இந்த புரட்டாசி அமாவாசை என்பது 12 அமாவாசையை சேர்க்கும் அளவு சக்தி வாய்ந்த நாளாகும். அப்படிப்பட்ட நாள் இந்த வருடம் மகாலய அமாவாசையுடன் சேர்ந்து வருகிறது. இப்படி இருக்கும் இந்நாளில் நம் முன்னோர்களுக்காக காகத்திற்கு வைக்கும் உணவுகளில் இதை மட்டும் வைக்கக்கூடாது. அது என்ன உணவு என்று தெரிந்து கொள்ள எங்களின் இந்த முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த புரட்டாசி அமாவாசை தினத்தில் பித்திருக்கள் வழிபாடு செய்த பின்னரே காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும். அசைவ உணவுகளை வைக்கக்கூடாது. அதே போல் அசைவ மனம் கொண்ட மற்றும் ருசி இருக்கும் உணவுகளையும் படைக்கக்கூடாது. இஞ்சி பூண்டு வெங்காயம் எண்ணெயில் அதிகம் வதக்கி காகத்திற்கு வைக்கக்கூடாது. மற்றொன்று, காகத்திற்கு உணவு படைக்கும் போது வாழை இலையில் வைத்துதான் படைக்க வேண்டும், அதுவும் தண்ணீருடன் சேர்த்து. இதுபோல் நிறைய தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு